ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு வேத வசனம் பார்ப்போம். அது எரேமியா 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்போது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். ஆமேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். எப்பொழுது என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய தேவனாய் இருக்கிறார். ஆமேன். இந்த ஒரு வசனத்தை வைத்து நாம் எப்படி தியானிக்க போகிறோம் என்று பார்ப்போம். கர்த்தர் நம்மை படைத்தவர். கர்த்தர் நம்மளுடைய சிருஷ்டிகராய் இருக்கிறார், நாம் அவருடைய சிருஷ்டியாய் இருக்கிறோம். ஆம், இந்த உலகத்திலே நம்மை கர்த்தர் படைத்தாலும் இந்த உலக பிரகாரமாக நாம் யார் மூலியமாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் என்றால், நம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பன் வழியாக நாம் இந்த உலகத்திலே வந்திருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்திலே தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோமா என்று நாம் பார்த்தோமானால் அது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு வயதானவர்கள் இருக்கிறார்கள், வயதான தாய் தகப்பன் இருக்கிறார்கள். பிள்ளைகள் தன் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய நற்காரியங்களை செய்கிறார்களா என்று பார்த்தோமானால் அதிகமான பேர் செய்கிறார்கள், ஒரு சில பேர் தவறு செய்கிறார்கள். அந்த தவறு செய்கிறவர்களுக்காக பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கமாய் இதை நாம் எடுத்துக்கொள்வோம். உதவி செய்கிறவர்கள், அப்பா அம்மாவை கனம் பண்ணுகிறவர்கள், அவர்களுக்கு உண்டான பிரசங்கம் இது இல்லை. இருந்தாலும் இந்த பிரசங்கத்தை மற்றவர்களுக்கு பகிர்ம்படியாய் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நான் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன். இதை தொடர்பு படுத்துகிறதான ஒரு வசனம். அது நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். தன் தகப்பன், அதாவது சாலமோன் அரசன் ஒரு நல்ல ஒரு ஞானம் உள்ளவனாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து ஞானி என்று இந்த உலகத்திலே போற்றப்படுகிறவன், தன் தகப்பன் போதகத்தை கேட்டபடினாலே ஞானம் பெற்றவனாய், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்தவனாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து காண்பித்து போயிருக்கிறார். அவரை பற்றியதான ஒரு வசனம். அவர் வாயினாலே அவர் தன் தகப்பன் போதகத்தை எப்படி கேட்டு நடந்தார் என்று நாம் பார்ப்போம். அது நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் நான் படிக்கிறேன். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள், நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். சாலமோன் சொல்கிறார், தன் தகப்பன் போதகத்தை கேட்டபடியினாலே அவர் வாயினாலே ஒரு நற்சாட்சியை இந்த உலகம் அறியும்படியாய் அவர் சொல்கிறார். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கருவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைத்திருப்பாய். இப்பொழுது எத்தனை பேர் தன் தகப்பன் போதகத்தை கேட்கிறார்கள் என்று பார்த்தால், நம்மை சார்ந்த பிள்ளைகளிடம் நீங்கள் பேசும் பொழுது தெரிகிறது, தன் தகப்பன் வார்த்தைகளை கேட்பதே இல்லை. அவர்கள் இஷ்டத்துக்கு அவர்கள் பேசுகிறார்கள், நடக்கிறார்கள். தொடர்ந்து நான் படிக்கிறேன். ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு, அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு. கர்த்தர் சொல்வதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தன் தாய் தகப்பன் போதகத்தை தள்ளாதே. அப்ப தாய் தகப்பன் போதகத்தை நாம் தள்ளக்கூடாது. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. நீ எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு கொடுக்கும். என் மகனை கேள், என் வார்த்தைகளை கைக்கொள், அப்போது உன் ஆசையும் வருஷங்களும் அதிகமாகும். அப்போ ஒரு புத்திமதியை கேட்கும்போது, ஆண்டவர் சொற்படி நாம் நடக்கும்போது நமக்கு என்ன வருகிறதா? நம்மளுடைய ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். இந்த உலகத்துல நாம் பார்த்து கொண்டிருக்கும் போது எல்லார் வாயிலிருந்து வருகிறது என்ன தெரியுமா? நான் எப்ப சாக போறேன் என்று தெரியவில்லை. சாவை குறித்தே பேசிக் கொண்டிருப்பார்கள். நீ எதை அறிக்கையிடுகிறீர்களோ அதன்படியே நடக்கும். ஆண்டவரே, எனக்கு நல்ல புத்தியை கொடுங்கள், எனக்கு அறிவை கொடுங்கள், நான் தாய் தகப்பன் சொற்படி நான் நடந்து ஒரு பெரிய ஞானியாகி நான் உம்முடைய வழியில் என்ன நடப்பேன் என்று நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்தால் கர்த்தர் உங்களுக்கு அவர் பதிலளிக்கிறவராக, நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். மாறாக நாம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்தில் இருப்பதை விட நான் மரித்து போவது நல்லது என்று நான் சொல்லிக்கொண்டே இருந்தால் ஒருவேளை அதுவும் கடவுள் வாய்க்க பண்ணுவார். என் பிள்ளை
அப்பத்தை கேட்டால் நான் அதற்கு பதிலாக கல்லை கொடுப்பேனோ அப்படின்னு சொல்றாரு. அது நடக்கும். நீங்க வாயினால எதை கேட்கிறோமோ அதுதான் இங்க நடக்கும். என் மகனை கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்போது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வியான பாதைகளில் உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை, நீ அவைகளில் ஓடினாலும் இடர மாட்டாய். நான் ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். என் ஊர்ல நான் இருக்கும் பொழுது ஒரு மாங்காய் தோப்பு ஒன்று இருந்துச்சு, மாமரம் தோப்பு. அதில் போயிட்டு நான் தேன் கூடு எடுக்கிறதுக்காக நான் ஒரு ட்ரை பண்ணேன். தேன் இருந்துச்சு, தேன் கூடு. நான் போய் தீப்பந்தத்தை வைத்து கொண்டிருந்தேன். அந்த மட்டை எரிந்து கீழே விழுந்து விட்டது. அது பார்த்தீங்கன்னா அந்த நாணல் ஃபுல்லாக பற்றி எரிந்து அது பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்தது. எங்கள் அப்பா அங்கேருந்து என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, தம்பிங்க வா, செய்யாதே செய்யாதே என்று கூப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். நான் வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கவில்லை. துக்கத்திலேயே முடிந்தது. அதுபோல நம் தாய் தகப்பன் அவர்கள் ரொம்ப சிறுமையானவர்கள், அவர்களுக்கு ஒருவேளை ஞானம் இல்லை என்று நீங்களே நினைத்து கொண்டு அவர்கள் சொல்வதையெல்லாம் அசட்டை பண்ணினால் ஒருவேளை எனக்கு நடந்த அந்த துக்கம் உங்கள் வாழ்விலும் நடக்கும். ஆகவே கர்த்தர் சொல்கிறார், உன் தாய் தகப்பன் பேச்சை நீ கேளு, அவர்கள் சொற்படி நட, அது உனக்கு நல்ல கிரீடத்தை உனக்கு கொடுக்கும், உன் வாழ்க்கையின் ஆயுசு காலங்களை அதிகமாக்கும் என்று இங்கே வசனம் சொல்லப்படுகிறது. சாலமோன் ராஜாவின் வாயிலாக இது சொல்லப்படுகிறது. துன்மார்க்குடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி போ, அவர்களோடு போய் உன் வாழ்க்கையை நீ எழுந்து போகாதே என்று சொல்கிறார்கள். படிப்போம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அப்ப நீதிமான் என்று யாரை சொல்கிறார்கள்? நீதிமான் என்று சொன்னால் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு வாழ்வை நான் வாழ்ந்தால் அவர்கள்தான் நீதிமான். என் தாய் தகப்பனுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா? என் நண்பர்களுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா? ஒருவேளை என் பணி செய்கிறவர்களோடு கூட வாழும் பொழுது அவர்கள் ஒரு நாளும் உங்களை குறை சொல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேனா? நீதிமான் இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லை என்று அந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு அதை நிறைவேற்றுகிற ஒரு மக்களாய் நீங்களும் நானும் வாழக்கூடாது. நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நீதிமானாக்கப்படுகிறதுக்கு உண்டான வேலையை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. நான் எப்பயுமே மியூசிக் கிளாஸ் எடுக்கும்போதும் சரி, நான் என் பிள்ளைகளோடு நான் பேசுவேன். யூ ஜஸ்ட் கீப் யுவர் ஐஸ் ஆன் மை ஐஸ். உன்னுடைய கண்களை என் கண்கள் மேலே வைத்து நான் சொல்வதை அப்படியே கவனி. ஐ கான்டாக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது கண்களை பார்த்து பேச வேண்டும். கண்களை பார்த்து நாம் பேசும்போது, கண்களை பார்த்து நாம் கத்துக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம அப்சர்வ் பண்ண முடியும், கத்துக்க முடியும். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள். முன்னாடிலாம் பெரியவர்கள் சொல்லுவார்கள், கண் பார்க்கணும், கை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணால பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை கண் வழியாக நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் கை வழியாக அதை செய்ய வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை நீங்கள் கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக சொல்லப்படுகிற வசனம் தான் இது. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் இருக்கிறது. நீங்கள் கற்றுக்கொள்கிறதிலே ஆர்வமாய் இருக்க வேண்டும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். நீங்க இஷ்டம் போல வாழ்க்கை வாழ வேண்டாம். இன்னைக்கு படத்துக்கு போலாம், டைம் இருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போய் கேம்ஸ் விளையாடலாம், இல்லை கிரிக்கெட் விளையாடலாம், இல்லை இங்கே போயிட்டு டைமை வேஸ்ட் பண்ணலாம், இல்லை யார் வீட்லேயாவது போய் உட்காந்து வெட்டி கதை பேசலாம். இல்லை இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, டூருன்ற பேரில் போயிட்டு ஏதாவது என்ன பண்ணுறாங்க, அவங்க போயிட்டு இப்போல்லாம் சீட்டு விளையாடுறது, அப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, இது தேவையில்லாத பழக்க வழக்கங்கள். இது உங்கள் வாழ்வை கெடுக்கும். பெற்றோர்களிடமிருந்து தான் எல்லா பணத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். அந்த பணத்தை விரயமாய் செலவு செய்கிறவர்களாகவே இருப்பீர்கள். அதனால் நீங்கள் உங்களுடைய நடத்தையை காத்து கொள்ளுங்கள். கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கிடவுது. உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டு இருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. ஆமென். இந்த வசனங்கள் ஏதோ பைபிள்ல பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, வேத வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இதை படித்து விட்டு அப்படியே நீங்க எஸ்கேப் ஆகிற வேலையை நீங்கள் எப்பொழுதும் செய்யக்கூடாது. நான் எப்போதும் செய்யக்கூடாது. இந்த வசனம் ஏதோ தாவீது
தன் மகனாகிய சாலமோனுக்கு சொல்லப்பட்டது அவருக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வாயிலிருந்து சாட்சி சொல்லி இருக்கிறார், எழுதியிருக்கிறார் என்று நீங்கள் கடந்து போகக்கூடாது. இது என் தகப்பன் எனக்கு சொன்னதாக நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, நான் இன்னும் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஒருவர் சொல்லுகிற அந்த புத்திமதி என்பது மிகப்பெரிய ஒரு செல்வத்துக்கு சமமாக இங்கே சொல்லப்படுகிறது. முத்துக்களை பார்க்கலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதுக்கு நிகரல்ல. நீங்க இந்த உலகத்துல இது ரொம்ப நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க போவது கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு வாழ்வியலை தராது, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பரிசாக இருக்காது வாழ்விலே. நீங்கள் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயமாய் இருக்கிறது. அதுதான் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் இருக்கிறது. அதுதான் பெற்றோர்களுக்கு பிரியமுள்ளதாய் இருக்கிறது. நீங்கள் எப்பொழுது கீழ்ப்படிந்து பெற்றோர்கள் சொற்படி நடக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்குள்ளே பெருமை வராது, அகந்தை வராது, தீய வழிகளை விட்டு நீங்கள் விலகுவீர்கள். புரட்டு வாயை நீங்கள் வெறுப்பீர்கள். தேவையில்லாத வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வராது. வேதம் சொல்லுகிறது, தேவையில்லாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கத்தை கெடுக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தாய் தகப்பன் சொற்படி நடக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் 14வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்னால் கர்த்தர் அப்படியே நேரடியா வந்து அப்படி நின்ற மாட்டாரு. யார் மூலியமாக உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். உன் தாய் தகப்பனை நீர் கனம் பண்ணும்போது அவர்கள் வழியாக நீ நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்கிறவராக கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நிற்பார். நீங்கள் அவரை கண்டடைவீர்கள். நல்ல ஒரு வேலை கிடைக்கும், நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். இப்படி ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் கர்த்தரிடத்தில் உண்டு. நாம் தேவனை பற்றி கொள்ளும் போது, தகப்பன் சொற்படி நடக்கும்போது கர்த்தர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அப்போது ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நான் நடத்துகிறேன் என்று கர்த்தர் இங்க சொல்லுகிறார். இதெல்லாம் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னா, தாவீதுனுடைய வார்த்தைகளை சாலமோன் கேட்டபடினாலே அவருக்கு எல்லாம் இங்கே கிடைத்தது, எல்லாம் கிடைக்கப்பட்டது. அதனாலே கர்த்தர் சாலமோனை உயர்த்தினார். எந்த கஷ்டமும் படாமல். தாவீது அன்றைக்கு ஒரு ஆடு மேய்ப்பனாக இருந்தார். ஆனால் கர்த்தர் அவரை உயர்த்தினார். பெரிய அரசனாக, பார்ப்போற்றும் ஒரு மன்னனாக அமர்த்தப்பட்டார். அதே தகப்பன் நல்ல வழியிலே நடந்ததினாலே அவர் அத்தனை கஷ்டங்களை, அவர் துன்பங்களை பட்டதினாலே என் பிள்ளை எந்த கஷ்டத்தையும் பற்றக்கூடாது என்று சாலமோனுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு தகப்பனாய் வாழ்ந்து எல்லா போதனைகளையும் சொன்னபடியினாலே சாலமோன் அதை கேட்டார். அதன்படி நடந்தனாலே சாலமோன் ஒரு ஞானியாக மாற்றப்பட்டார். அந்த ஞானம் இருந்தபடியினாலே கர்த்தர் கேட்கிறார், சாலமோன் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும்போது சாலமோன் கேட்கிறார், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எதுவும் வேண்டாம் ஆண்டவரே, உங்கள் ஞானம் மட்டும் போதும் என்று கேட்டபோது கர்த்தர் மிகவும் பிரியப்படுகிறவராய் கர்த்தர் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானத்தை வைத்து எல்லாரும் பாராட்டுகிற ஒரு அரசனாய் வாழ்ந்தார். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 31வது வசனம், ஜீவனுக்கு எதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்திலே தங்க. அப்ப ஞானி என்றால், ஞானி என்பவன் வானத்திலிருந்து குதிப்பவன் அல்ல. உங்க கூட வாழும் பொழுதே நீங்கள் பெரியவர்கள் சொற்படி கேட்கும் பொழுது கடிந்து கொள்ளுதலை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் ஞானிகளாய் மாற்றப்படுகிறீர்கள். புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானமடைவான். அப்ப புத்திமதிகளை கேட்காதவன் என்ன பண்ணுவான், தன்னைத்தானே உருவ குத்தி கொண்டு அவன் ஒரு நாள் மரித்து போகிறவனாக இருப்பான். எல்லா தீய பழக்க வழக்கங்களையும் அவன் கற்றுக்கொள்ளுகிறவனாக இருப்பான். கண்டிப்பாக ஒரு நாள் ஒயின் ஷாப் வாசல்ல நிற்பான், இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துல அவன் இருப்பான். மற்றவர்கள் அவன் பார்த்து அவனை அவமானப்படுத்துகிற ஒரு இடத்துல இருப்பான். மறக ஞானி என்பவன் எல்லா கடிந்து கொள்ளுதலையும் தன் தாய் தகப்பன் போதகத்தை கேட்கிறவன் எப்படி மாற்றப்படுகிறான்,
புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான், கனிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறவனோ ஞானம் அடைவான் என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் இருந்தால்தான் ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக மாற முடியும். ஞானம் என்பது ஏதோ எங்கிருந்தோ வருகிறது இல்லை. நீங்கள் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டால் இப்போ ஒன்றும் இல்லை, அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, நீ தினமும் எழுந்து காலையில் எழுந்து வேத வசனத்தை எடுத்து படி, ஜெபம் பண்ணு என்று சொல்லும் பட்சத்தில் நீங்க வேத வசனத்தை படிக்கும்போது நீ ஞானம் பெறுகிறவர்களாக இருக்கிறீர்கள். வேதத்திலே சொல்லாத எதுவும் இந்த உலகத்திலே சொல்லப்படவில்லை. பரிசுத்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ஞானியாக மாறும் பொழுது எல்லா மேன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். மேன்மை வந்து விட்டால் கண்டிப்பாக தாழ்மையும் உங்களுக்குள்ளே வந்துவிடும். தாழ்மை வந்துவிட்டால் உங்களை யாராலும் அசைக்க முடியாது. எந்த நிலையிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அப்ப ஞானத்தின் இருப்பிடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அப்ப அவரை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் சொல்கிற வழியிலே, போதிக்கிற வழியிலே நீங்கள் நடக்க வேண்டும். அவர் நேரடியாக உங்களுக்கு போதிக்க மாட்டார், வேத வசனங்களின் வழியாக போதிப்பார். உங்கள் பெற்றோர்கள் வழியாக உங்களுக்கு போதிப்பார். அப்ப பெற்றோர்கள் வழியாகவும் உங்கள் ஆசிரியர்கள் வழியாகவும் உங்கள் போதகர் வழியாக தருவார், பெரியவர்கள் வழியாக தருவார், உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி வழியாக ஞானத்தை தருகிறவராகவே இருக்கிறார். அதனாலே ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தில் தங்கும், அவனே ஞானி என்று அழைக்கப்படுவான். நான் மறுபடியும் இந்த வசனத்தை நான் படிக்கிறேன். எரேமியா 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்போது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். இது இஸ்ரவேல் மக்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட வசனமாய் இருந்தாலும் இது நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. இது எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை நாம் யோசித்து நாம் நடக்க வேண்டும். நாம் ஞானியாக வேண்டும் என்றால் நாம் தகப்பன் போதகத்தை தள்ளாத பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். தாயின் போதகத்தை தள்ளாத ஒரு பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். போதகர் போதகத்தை இப்பொழுது போதகர்கள் ஆலயத்திலே பிரசங்கித்தால் அது எனக்கு சொல்லுவது போல இருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் உணரத்தக்கதான ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும். அப்படிப்பட்டதான அனுபவம் உங்களுக்கு கிடைத்து விட்டால் நீங்கள் கண்டிப்பாக மனம் மாறுகிறவர்களாக இருப்பீர்கள். மனம் மாறிவிட்டால் நீங்கள் ஞானம் பெறுவீர்கள். ஞானம் பெற்றால் கண்டிப்பாக உங்களுக்கு தாழ்மை வென்றும். எல்லாவற்றிலும் அல்டிமேட் என்னன்னா தாழ்மையாய் இருப்பது. நாம் தாழ்மையாய் இருந்தால் யார் எது சொன்னாலும் என்னால் கேட்டுக்கொள்ள முடியும். நான் கேட்டுக்கொண்டால் நான் ஞானம் பெறுவேன். நான் ஞானம் பெற்றால் நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருப்பேன். நான் ஆண்டவருடைய பிள்ளை என்றால் நீதிமான் என்று அழைக்கப்படுவேன். நீதிமான் கர்த்தர் வீட்டில் பிரவேசிப்பான், ஜீவ புஸ்தகத்திலே அவனுடைய பேர் எழுதப்படும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் கர்த்தருடைய வசனத்தின்படி கேட்போம், அவர் கற்பிக்கிறபடி நாம் நடப்போம். நடந்தால் கர்த்தர் நம்ம அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.